கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர் சொல்கிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி, கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ராஜாவை எதற்கு கேட்பானேன்? இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஜனங்கள் கேட்டு கொண்டது நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து, ஒரு ராஜா. அதனால் இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் இந்த சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சில காரியங்களை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செய்கிறார். இதற்கு 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சாமுவேல் தீர்க்கதரிசி வர கால தாமதமாகிவிட்டதால் சவுலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். தீர்க்கதரிசி தான் கர்த்தருடைய ஆசாரியன் மட்டுமே செய்ய வேண்டிய வேலையை சவுல் ராஜா துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல். அதனால் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அதனால் அவன் மேல் இரக்கம் வையாமல் எல்லாவற்றையும் கொன்று போட கடவாய் என்றார். முதல் காரியம், சவுல் ராஜா அவரே ஆசாரியன் செய்யக்கூடிய தகன பலிகளை அவரே ராஜாவாக இருக்கிற வேண்டிய ஜனங்களை மாத்திரம்தான் ஆளுகை செய்யணும், யுத்தத்திற்கு போக வேண்டும். ஆனால் தீர்க்கதரிசி ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ஆசாரியன்தான் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே சவுல் ராஜா என்ன பண்ணுகிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியங்களை அவரே செய்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ அமலேக்கியரை முற்றிலுமாக சங்கரித்து போடணும். ஏன்னா அவங்க எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்கள் வரும்போது அவர்களுக்கு வழி கொடுக்கல. அதனால் அந்த காரியத்தை என் மனதில் வச்சுருக்கேன், நீ அவன் மேலே இரக்கம் வையாமல் எல்லாவற்றையும் கொன்று போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், நலமான எல்லாவற்றையும் தப்ப வச்சுக்கிட்டு அற்பமானவைகளையும் ஒன்றுக்கு உதவாத சகல வஸ்துகளையும் அழித்து போட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பலியிட கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன காரியம், நீ அவர்களுடைய குழந்தைகள், பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லாரையும், எல்லா ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் நீ முற்றிலும் சங்கரித்து போடணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் கீழ்ப்படியாமல் நலமானவைகளை எடுத்துக்கொண்டு அதை கர்த்தருக்கு பலியிடணும்னு கொண்டு வராங்க. அதனால் கர்த்தர் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்லுகிறார், கீழ்ப்படிதலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போது கீழ்ப்படியாததுனால அவருடைய வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து ராஜாவாக இராதபடிக்கு தள்ளப்படுகிறார். கர்த்தரே சொல்கிறாரு, சவுலை ராஜாவாகினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்கிற ஒரு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிற கீழ்ப்படியாததுனால ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்கு, ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்துகிற ஒரு காணிக்கை கொடுக்குறதெல்லாம் காட்டிலுமே அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக நம்ம கீழ்ப்படியணும். லோத்தின் மனைவி கீழ்ப்படியாததுனால உப்பு தூள்ல ஆனால் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சோதம் கொமோரா பட்டணம் எரிய போகுது. அவங்க சொல்கிறாங்க,
தூதர்கள் நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம போனேன்னு சொல்கிறாங்க. ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கறதுனால, அவங்க கீழ்ப்படியாததுனால அந்த இடத்துல அப்படியே அவங்க ஒரு உப்பு தூணாய் ஆகிருந்தாங்க. யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால 3 நாள் மீன் வயிற்றில் கஷ்டப்படுறாரு. சரி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிய வேணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவாங்க. சவுலை ஆண்டவர் உயர்த்தி தான் வச்சாங்க, ராஜாவாக வச்சாங்க. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால அவர் ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த பிரியமானவர்களே, இந்த நீங்கள் என்ன ஒரு காரியம் செய்ய போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஆண்டவரிடம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளுடைய சொந்த இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக கேட்டால் கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இராது. அது நிமித்தம் நம்ம பல பாடுகளை பட வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சித்தத்துக்கு அவருடைய மன விருப்பத்துக்கு நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது நமக்கு பிரியமே இல்லாத காரியமாக இருந்தாலும் நம்ம இஷ்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடாமல் ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெரியதாக இருக்கும், சமாதானம் பெரியவைகளாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளோட திருமண காரியமோ அல்லது நீங்கள் உங்களோட வேலை காரியமோ என்ன வேணாலும், ஆண்டவரே இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா, இந்த காரியம் வேணுமா வேண்டாமா, எதுனாலும் ஆண்டவரிடம் ஆலோசனை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களையும் உங்களோட சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.